18-19 புல்வாமா தாக்குதல், நம்மளுடைய 40 வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சது நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகளை பார்க்கவே முடியாது உங்களால், ஏன்னா உடல் சிதறினாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் மற்றும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, இதுக்கு நம்மளால் எதாவது பண்ண முடியுமான்ட்டு. அவங்க துறை வந்து காம்போசிட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து உலோகங்களை மல்டிபிளாக சேர்த்து வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச். அதுக்கு பிறகு அது வடிவெடுக்குது. அது வடிவெடுத்து அந்த அந்த மெட்டீரியலை கிரியேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. 2021 நம்ம கோவிலில் எல்லாம் பிஸியாக இருக்கும்போது இதற்கான சோதனை வந்து சியாச்சனில் நடக்குது. உலகத்துக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட் ப்ரூஃப், வெடிகுண்டு தாக்குதலின் போது வீரர்களை காப்பாற்றுறதுக்கு புல்லட் ப்ரூஃப், நம்மளுடைய கவசம், அதன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப். இந்த 3 சேர்த்து ஒரே மெட்டீரியல் வந்து அவங்க செஞ்சு முடித்தாங்க. அந்த சோதனையெல்லாம் முடித்து அதோடைய அடுத்த லெவல் NATO 2